வணக்கம் நண்பா. இந்த பக்கத்துலேருந்து அர்ஜுன் பேசுகிறேன். அந்த பக்கத்துலேருந்து யார் பார்க்குறீங்கிறத வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு சோம்கன் மானோட சாப்டர் 8 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ போன சாப்டரில் நம்ம ஹீரோட போட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த புஷன் துறைமுகம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கிராஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அந்த கேப்டன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாரு, சஸ்பீஷியனாக போட் இருக்குது, நாங்கள் உங்களை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கேப்டன்கிட்ட வந்து நம்ம ஹரிணி கேட்குறோம், இப்போ என்ன பண்ணுறது கேப்டன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம கேப்டனும் வந்துட்டு ஒன்றும் தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம அந்த ஜாக்கெட் போட்டிருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு கேப்டன் நான் வேணால் மிராய்கிட்ட சொல்லுவோம், அவன் எல்லாமே பார்த்துக்குவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது நம்ம கேப்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்குனு அந்த ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. அந்த ரெட் கலர் ட்ரெஸ் அவன் கொண்டு வந்திருந்தான் இல்லையா முதல்லையே. ஸோ அதை பார்த்தோன்னே டக்குன்னு அவங்களுக்கு ஐடியா வந்துச்சு. உடனே நீ வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. சொல்லும்போது கட் பண்ணோம் அப்படின்னா இந்த சோம்கனோட ஷிப்போட கேப்டன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம ஷிப்பை வந்துட்டு செக் பண்ணுறதுக்காண்டி கீழே இறங்கி வந்துட்டான் அந்த பெரிய ஷிப்லேருந்து. அதாவது நம்மளது போட்டு. ஓகேங்களா? ஸோ வந்தோடனே இவங்க 2 பேரும் வந்து கத்தமாக வந்துட்டு ஓகே சார், எஸ் சார், அந்த மாதிரி இருந்ததுனா வணக்கம் வைப்பாங்களே, அந்த மாதிரி கத்தி வணக்கம் வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹியூமன்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து பண்ண சொல்கிறாங்க. இந்த டைமிங்கில் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நாங்கள்லாம் வந்துட்டு அடிஷ்னல் ஒர்க்கர்ஸ், நாங்கள் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு எங்களை அடிஷ்னலாக வந்துட்டு ஒர்க்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி சொல்லும்போது அப்படியா, அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே, இது கொஞ்சம் டவுட்டாக இருக்கே, சஸ்பீஷியஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் ஷிப்போட கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்துட்டு நம்ம அந்த மஞ்சமணிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு கேப்டன் இது ஓகேவா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்போது கேப்டன் வந்துட்டு எனக்கு தெரியும், நான் வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்ததுக்கான ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இவனோட பேர் தான் இப்போ தான் சொல்கிறாங்க டான் ஹூவா அவன் பேர். ஸோ இவனுக்கு வந்துட்டு இந்த சோம்கன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாம்பி ரைஸ்லாம் பரவறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கனவு இருந்திருக்கு. அதாவது ட்ரீம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா ஒரு ஆக்டர் ஆகணும். ஆக்டர்னால் சாதாரண ஆக்டர் இல்லை, ஒரு பெரிய லெவலில் வேறு லெவலில் ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவனோட பெரிய ட்ரீமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்டர் அப்படின்னா நல்லா நடிக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடிக்கிறாப்புல. ஸோ டான்ஹூ ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. எங்களை வந்து சொயாலிச்சுக்கியம் தான் வந்து இங்கே அமுச்சு வச்சாரு, நாங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இதை கேட்டு அரணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது, யாரும் அது சொயாலஜி அப்படிங்கிறான். ஸோ இப்போ தான் சொல்கிறான், இவங்க கடைசியாக கொண்டாங்க இல்லையா, கொல்லும்போது ஒருத்தன் வந்து ஒரு சோம்கன் வந்துட்டு இன்னொரு சோம்கனை கூப்பிட்டுருக்கோம் சொயாலஜி கின்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொயாலஜி கின்னா அப்படி யாரும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்போட கேப்டன் ஒரு மாதிரி வியடாக பேசுகிறப்ப ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் அவனுக்கு வேர்வெல்லாம் ஊற்றிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மாப்பா ஜஸ்ட்டு ஜஸ்ட் கிட்டிங் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த ஷிப்போட கேப்டன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது கேட்டோடனே அடா பாவி எந்த நேரத்துலடா ஜோக் பண்ணிகிட்டு இருக்க, இறக்குள்ளே இங்கே நடுங்குதுடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறான், இவ்வளோ தூரம் இது பேசிட்டு ஜஸ்ட் அவனை கொண்டுடலாமே அப்படின்னு பேசும்போது இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னா அந்த ஷிப்போட கேப்டன் கேட்டுட்டு இருக்கானா. ஸோ கட் பண்ண அப்படின்னா நம்ம 6 வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறான் கீழே. ஸோ இவன் வரல அப்படின்னா இவங்க மாட்டியிருப்பாங்க. டக்குன்னு வந்துட்டான். ஸோ வந்தோடனே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவன் தான் நம்பர் 6 அப்படின்னு நம்ம கேப்டன் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஷிப்போட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இவங்க வந்துட்டு அடிஷ்னல் ஒர்க்கராக அந்த மாதிரி வந்துட்டு ஹியூமன்ஸை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம ஐலாண்டு நம்ம போகிற ஐலாண்டுக்கு தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லும்போது நீ சொன்ன மாதிரி ஒன்றும் சஸ்பீஷியாக இல்லையேப்பா, அம்மா இவங்களை யாரை அமுச்சு வச்சது அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சுயலாச்சின்னா அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்படியா, சரி இருக்கட்டும், சரி இவங்களையும் நம்ம ஷிப்பில் ஏற்று நம்ம இவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போகலாம், ஏன்னா நாமளும் அங்கே தானே போகிறோம், நம்ம பாதுகாப்பில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே மீட் பண்ணியிருக்கோமா என்ன அப்படின்னு கேட்டு சான்ஸே இல்லை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தானே கிளம்பிடுறான். ஸோ நம்ம ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வீடாக அவனை பார்த்துட்டே இருக்கான். ஸோ நம்ம கேப்டன் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவனை வந்து நல்லா பார்த்துக்க, ஸோ அடுத்து நீ வந்து கொல்றது அவனாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்து இந்த பலாடின்ல இவன் ஒன் ஆஃப் தி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 7 பலாடின்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அதில் வந்துட்டு 7th வந்து பார்த்திங்கன்னா அவனை கொண்டு இருப்பான் அங்கேயே. ஸோ முதல்ல கொண்டு இருப்பான் இல்லையா. ஸோ இப்போ இவன் வந்து 6th, இப்போ இவன் தான் கடைசியாக இருக்கான். ஸோ இவன் கூட சண்டை போடுற மாதிரி வருவான். ஏன் அப்படின்னா ஸோ இவனோட டெரிட்டரி தான் இந்த இவங்க இப்போ போகிற ஐலாண்டு. ஸோ அதனாட்டி இவன் கூட சண்டை போடுறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா
கேப்டன் வந்துட்டு ஹீரோட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐலாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. இது ஐலாண்ட் பேர் வந்து கிக்ரோ ஐலாண்ட் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ கிக்ரோ ஐலாண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஷிப்போட கேப்டன் சொல்கிறாரு, இதோட உங்களால் முடிஞ்சிச்சு, நீங்கள் அவருக்கு ஒரு ஆய் சொல்லிட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வரத்துக்குள்ளே ஏதோ போட்டு கண்டுபிடிச்சி வைங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர்த்தையும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்களா. போகும்போது ஸோ கேப்டன் தனியாகவும் மற்ற 2 பேர்த்தையும் ஹீரோவையும் அந்த மஞ்சமுடிக்காரனையும் வந்து தான் தனியாகவும் அடைப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கேப்டன் வந்துட்டு இங்கே ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் வந்து உயிர் வாழ்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, இந்த லேபர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, கூலி தொழிலாளிகள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உயிர் வாழலாமா. அதுக்கப்புறம் இந்த ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்களா, சமையல், வீடு துடைக்கிறது, பெருக்கிறது. ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த 3 கேட்டகரியில் யாரெல்லாம் ஸ்கில்லாக இருக்காங்களோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக உயிர் வாழலாம். ஸோ மற்றவங்களாம் வந்துட்டு இதுக்கு சம்மதிக்காதவங்களாம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறது, அனுப்பி வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதை தவிர்த்து இன்னொன்று நடக்கும், அதிகமாக நடக்கும். என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸ் வந்துட்டு மீட்டாக யூஸ் பண்ணிக்குவாங்களாம். அதாவது எந்த திறமையுமே இல்லாதவங்களை வந்துட்டு வந்து ஒரு மீட்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் சொல்கிறாங்க. இப்படி உள்ளே போயிட்டே இருக்கும்போது இங்கே ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம கேப்டன் வந்துட்டு இடிச்சிட்றான். ஸோ இடிக்கும் போதே என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் உயிர் வாழணும் அப்படின்னா சண்டை போட்டாகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு போகிறான். ஸோ மேபி கேப்டன் வந்துட்டு இவனுக்கு தெரிஞ்சுக்கலாம், இவனு வந்து கேப்டன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம கேப்டன் வந்துட்டு ஹீரோவுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, மஞ்சமுடிக்காரனை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும், அதாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மஞ்சமுடிக்காரனை ஹீரோவையும் வந்துட்டு ஒரு செல்லு 20 போட போகிறாங்க போல், நம்ம கேப்டன் மட்டும் செல்லு 7 போட போகிறாங்க போல், அதாவது பிரித்து போட போகிறாங்க. ஸோ அதனாட்டியும் அவன் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நீ பாதுகாக்கணும் அப்படின்னு தானே சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோவையும் மஞ்சமுடிக்காரனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லை வந்துட்டு போட்டுடுறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம மஞ்சமுடிக்காரன் பேர் வந்துட்டு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது கைஸ், அதனாட்டி தான் மஞ்சமுடினே சொல்கிறேன். ஸோ நம்ம கேப்டன் வந்து தனியாக கூப்பிட்டு போகிறாங்களா. ஸோ நம்ம ஹீரோவும் மஞ்சமுடிக்காரனும் வந்துட்டாங்க. வந்தால் இங்கே ஒரு மொட்டை வந்துட்டு ஒரு மாதிரி ரவுடி மாதிரி இருக்கான். ஸோ வந்துட்டு, இது ரூம் செல் 20, இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, யாரும் அவங்கள இங்கே தூக்கி போட்டது அப்படின்னு கேட்குறான். நாங்கள் வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணலாம் வரலப்பா, வெயிட் பண்ணு, நான் என்ன நடந்துங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இப்போ என்னட்டு சொல்ல போகிற, நீ எது சொன்னாலும் நான் கேட்குற மூல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட முடிவை பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானா. இப்படி பண்ண முடியாது. மஞ்சள் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி தப்புறாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா அந்த பொண்ணு எல்லாம் பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை. அந்த தாத்தாலாம் தலையை திருப்பிக்கிறாரு. இங்கே ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, அதுவும் பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை, அழுதுகிட்டே இருக்குது. சரி, மேபி அவங்க அப்பா அம்மா கிட்டே யார்ட்டேருந்து பிரித்து கூப்பிட்டு வந்துருக்காங்க போல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம மஞ்சமுடிக்காரன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சொட்டை என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணை தூக்கி போட்டு, நீ என்ன அவ்வளோ பெரிய தவளுத்தா, முடிஞ்சா என்கிட்ட மதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சை வைக்கிறான். ஸோ வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அப்படி தரன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போயிடுறாப்புல பின்னாடி, அந்த கதவுக்கிட்ட போயிடுறாப்புல. போயிட்டு, இன்னையிலேருந்து நீ தான் எனக்கு இந்த டோரோட மேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதாவது கீழே கால் போட்டு துடைப்போம் இல்லையா துணி, ஸோ அந்த துணி நீ தான், சரியா, அதனால் மனசில் ஞாபகம் வச்சுக்க. இது ஒன்றையும் இந்த நான் இப்போ உன்ட்ட சொன்னது இந்த செல்லை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிரட்டிட்டு அவன் கையை வச்சு ஓங்கி அடிக்க வரான். ஸோ அடிக்க வரும்போது டக்குன்னு அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து தடுக்குது. ஆப்வியஸ்லி யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ஹீரோ தான், மிராய் தான். ஸோ வந்து தடுத்துட்டு, ஸோ நம்ம மஞ்சமுடிக்காரனுக்கு ஷாக்கு, யாராவது இப்படி பண்ணதுன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா காலை வச்சு தடுத்துருக்கான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எக்ஸ்கியூஸ் மீன்னு கூப்பிட்டுட்டு, இந்த மொட்டையனை வந்துட்டு நான் கொண்டுறவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இது கேட்குறான், பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம கேப்டன் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, நீ வந்துட்டு மஞ்சமுடிக்காரனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாட்டி ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு பர்மிஷன் கேட்குறான், நான் வந்து இவனை வந்து கொண்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த எபிசோட் நல்லா வெறியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.